இந்த மீனவருடைய துயரத்தை ஒரே ஒரு பாட்டுல ஒரு சின்ன பைய பாடினா, ஒரு பாட்டுல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேர்ந்தான். கண்ணீரல்ல கரையில் பெத்தது, கரையில் கரையில் கடலுண்ட கண்டது, கடலுண்ட மக்களா கடலுண்ட. மலையாள பாடலா இருந்தாலும் நம்முடைய வழியை கடத்தக்கூடிய பாடல். அந்த வழியை கடத்தத்தான் திருகாணி அரசு. கேட்டா கடந்து சோழம் போயிருக்கான், கடல் கடந்து சேரம் போயிருக்கான், கடல் கடந்து பாண்டியம் போயிருக்கான்னா கடலை எப்படி கடந்திருப்பான்? மீனவனுக்கு மத்திய அரசிட்ட கேரள மாநில அரசு பேசி அவனுக்கான இழப்பீட வாங்கி கொடுக்குது. இந்த அரசு இருக்கு பாருங்க, உங்க அப்பா அரசு, திருகாணி அரசு. கேட்டா மாநில எங்களுக்கு மத்திய அரசு நாங்க பரிந்துரை பண்ணிருக்கோம், கடிதம் எழுதிருக்கோம். கேரளாவிலையும் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இதே கூட்டணி தான். அவரு அங்க பேசி வாங்க முடியுது, இங்க ஏன் பேசி வாங்க முடியல? ஏன்னா அந்த கேரளாவை நல்ல மானமுள்ள மலையாளிக்கு, மலையாள தகப்பனுக்கு பிறந்த மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்க அது இல்ல. அதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி, வாயில நல்ல இனிக்கிற மாதிரி வாக்குறுதி, ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதா? இல்ல. எத்தனை மீனவர்கள் சட்டமன்றத்துக்கு போனாங்க, மீனவர் தொகுதியில் வென்று அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு ஒலிக்க வேண்டும் என்றால் மீனவ சமூகத்தில் பிறந்து மீன்பிடி பிடிக்கக்கூடிய மக்களுடைய வழியை உணர்ந்து ஒரு மீனவருடைய கஷ்டம் என்ன என்று பேசக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக இருந்து அந்த துறை ரீதியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க அது இல்ல, அதுவும் போச்சு. அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம பிரச்சனை அவன் காதுல கேட்கலனா அவன் காதுல சங்க வச்சு ஊதக்கூடிய ஒருத்தனை நாம் தேர்ந்தெடுக்கணும். பினராயி விஜயன் பேசுவது மோடி காதுல கேக்குது, ஆனா பிள்ளைக்காபைய பேசுவது மோடி காதுல கேட்கல. அப்ப சங்கெடுத்து சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய செந்தவன் சீமான் போன்றவர்கள் இந்த இடத்துல இருந்தால் கேட்கும். நீங்க சொல்ல தேவையில்லை, அவரே செய்வார். ஒட்டுமொத்த கடல் இன்னைக்கு அரபிக்கடலாக, வங்காள விரிகுடாவாக, இந்திய பெருங்கடலாக இது இருக்கு. ஆனால் இது வங்காள விரிகுடாவாக, அரபிக்கடலாக, இந்திய பெருங்கடலாக இருப்பதற்கு முன்பே ஏன் இந்த நிலம் உருவான காலம் தொட்டு இந்த நிலம் சேரன் கடலாக, சோழன் கடலாக, பாண்டியன் கடலாக இருந்த காலத்திலிருந்து இந்த கடலை கட்டாந்தரையாக பயன்படுத்தியவன் எங்களுடைய மீனவன். அந்த மீனவனுடைய வாழ்க்கை கீழே கீழே போயிட்டு இருக்கு. மீனவன் வெறும் மீன் பிடிக்கிற மட்டுமல்ல, உலகத்தில் முதலாக கப்பல் படையை கட்டி சண்டை போட்டவன் சோழன். ஆனால் அந்த கப்பலை கட்டி அந்த கப்பலில் முத்துக்களையும் பவளத்தையும் கிரேக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நம்முடைய பாட்டன் வடிவளம்ம நின்ற பாண்டியனுடைய வாரிசுகள், அவனுடைய படை தளபதிகள் தான் இந்த பரதவ சமூகம், மீனவர் சமூகம். அவன் சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவன், அது படகுல போய் மீன் வைப்பான், கருவாடு வைப்பான், அப்படிலாம் இல்ல. அவன் ஒரு போர் வீரன். கடல் கடந்து சோழம் போயிருக்கான், கடல் கடந்து சேரம் போயிருக்கான், கடல் கடந்து பாண்டியம் போயிருக்கான்னா கடலை எப்படி கடந்திருப்பான்? அவனா துடு போட்டிருப்பான், அவனா பாய் மரத்தை பாய்ச்சிருப்பான். மீனவர்கள் அங்கே கடலை கடக்க உதவினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர் சமூகம், ஒரு வீரமுள்ள சமூகம் இன்னைக்கு கீழே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மேல தூக்கத்தான் இந்த கடலம்மா மாநாடு. கடலை காக்கதும் கடல் தாயினுடைய பிள்ளைகளை காப்பதுதான் கடலம்மாவுடைய மாநாடு. ஒட்டுமொத்த இந்த மீனவருடைய துயரத்தை ஒரே ஒரு பாட்டுல ஒரு சின்ன பைய பாடினா, ஒரு பாட்டுல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேர்ந்தான். கடலம்மா கரங்கள்ல பெத்தது, கண்ணீரல்ல கரையில் பெத்தது, கரையில் கரையில் கடலுண்ட கண்டது, கடலுண்ட மக்களா கடலுண்ட, கடலுண்ட மக்களா கடலுண்டன்னு பாடினான். ஒரே பாட்டு.
ஒரே பாட்டுல ஏன் போனா ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்துடைய வலியை பதிவு செய்தான். தாங்க முடியல, RSS பிஜேபி கொந்தளிச்சிட்டான். அவன் என்ன சொன்னா, கடலம்மா கரஞ்சல்ல பெத்தது, கண்ணீரல்ல கரையில கண்டது, கரையில்ல கடல்ல கண்டது. கடலுக்கு கரை இல்லடா, மீனவனுடைய துயரம் தாண்டா கடலுடைய கரை. கடலம்மா நம்மளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள் என்று பாடினான். அதுதான் அந்த ஒரு பாட்டு தான் ஒட்டுமொத்த மீனவனுடைய வலியை கடத்த. மலையாள பாடலா இருந்தாலும் நம்முடைய வலியை கடத்தக்கூடிய பாடல். அந்த வலியை கடத்தத்தான் இந்த கடலம்மா மாநாடு. இங்க கூடியிருக்கிற இந்த கூந்தன்குடியிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு தமிழரும், இங்க மீனவர்கள் மட்டும்தான் கூடியிருக்காங்களா, பரதவர் மட்டும் தான் கூட்டிருக்காங்களா? பரதவர்களுக்காக தேவரும் நாடாரும் கோணாரும் செட்டியும் தேவேந்தரும் பிள்ளைமாரும் ஆசாரியும் முதலாளியும் முதலியாரும் கூடியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே மீனவர் சமூகத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் திரட்டி நிப்பாட்டிருக்கிறது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இந்த படை அதிகாரத்தை நோக்கி விரைகிற பொழுது ஒட்டுமொத்த மீனவருடைய பிரச்சனையும் தீர்க்கப்படும்.